நம் தேவன் வந்து எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் நம்மளை வெறும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் தேவன் இல்லை, பல காரியங்கள் நம்மளுக்கு செய்கிறார். ஏசாயா 46 4வது வசனம் என்ன எழுதிருக்குன்னா, அவர் தாங்குறார், சுமக்கிறார், தப்பி வைக்கிறார். ஆமா, he is the God who makes us escape. பல பொல்லாத கவுன்சில்ஸ் என்னன்னா எனிமீஸ் கிட்டேருந்து ஆண்டு நம்ம தப்பிக்க வைக்கிறார். நான் எவ்வளோ காரியங்கள் நான் பார்த்துருக்கேன். சத்ருவானவன் எந்திரிக்கும் போது, பல திட்டங்கள் போடும் போது, அந்த இடத்துலேருந்து ஆண்டரை எப்படி நம்மளை காப்பாற்றி கொண்டு வராரு. இதே போல தான் தாவீது ராஜா வாழ்க்கையில் பார்ப்போம். ஒரு டீனேஜில் அவர் சாதாரணமாக ஆடு அந்த மேத்திட்டு இருக்க இடத்துலேருந்து ஆண்டர் வந்து அவரை பாதுகாத்து, பல லட்சம் பேர் அவருக்கு எதிராக வந்த போது கூட அங்கேருந்து பாதுகாத்து, கடைசியில் யார் கையாலையும் அவர் சாகலை. அவர் வந்து அந்த முதிர் வயதாகி அவர் மகனை சாலமன் ராஜாவை அவர் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் அவருக்கு உயிர் போகுது. அது வரைக்கும் ஆண்டவனை பார்த்து, இது வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றினேன், எல்லார் கையிலேருந்து நான் தப்பி விட்டேன், இப்போ நீ என் கிட்ட வா மகனேன்னு சொல்லி எவ்வளோ அழகாக ஆண்டர் அவர் லைஃப்பை முடிக்கிறாரு பாருங்க. அது போல தான் உங்களுக்கு எல்லா காரியத்துலேருந்தும், தீமை காரியத்துலேருந்தும் ஆண்டர் உங்களுக்கு தப்பி வைப்பார். நீங்கள் ஆண்டர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கும் போது, எல்லா காரியத்துலேருந்து ஆண்டர் உங்களுக்கு தப்பி வைப்பார். God bless you.